வெல்கம் நண்பா. நீங்க பார்த்துக்கிறது லாஜிக்கல் டெக் தமிழா. டெக் ரிலேட்டடான புது இன்ஃபர்மேஷனை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. வாங்க நண்பா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, இன்னைக்கு வீடியோட கண்டென்ட்குள்ளே வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி லைஃப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சீக்கிரமாக பேட்டரி ட்ரெயின் ஆகுது எப்படி தடுக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். வாங்கின புதுசுலாம் பேட்டரி நல்லா தான் இருந்துச்சு, இப்போ என்னாச்சு அப்படின்னு தெரியல. உங்களுக்கான வீடியோ தான் நண்பா, இது வழியை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் பவர் பேங்கை தூக்கிட்டே போக வேண்டியதாக இருக்கிற நண்பா. இது மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டில் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு போனஸ் டிப் இருக்கு நண்பா. மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாமே ஒரு ஒர்த்தான ஒரு வேல்யூபிளான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற விட உங்கள் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் செட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் அடாப்டிவ் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். என் ஃபோனில் ஃபஸ்ட்டாக சொல்லி ஷோ ஆகுது பார்த்தீங்களா, அடாப்டிவ் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி. அந்த ஆப்ஷன் தான் அதே மாதிரி உங்கள் ஃபோன்லேயும் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனால் அந்த பின்னாடி ஒரு கிஃப்ட் ஓடுது பார்த்தீங்களா, அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும்பா இது என்ன ஒரு பர்பஸ்க்காகன்னு சொல்லி. உங்கள் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக இந்த டே டைம் நைட் டைம் ஏற்ற மாதிரி அதோட பிரைட்னஸ் அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதனால் வேஸ்ட்டாக போகிற பேட்டரி எல்லாமே சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் நண்பா. மறக்காமல் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனில் இருக்கிற மேலே இருக்கிற சர்ச் பார் போய் பேட்டரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க நண்பா. சர்ச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா யூஸ் அடாப்டிவ் பேட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இது எல்லா ஃபோன்லேயும் இன்பில்டாக இருக்கிற ஒரு விஷயம் தான் நண்பா. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது டிசேபிளாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஃபோனில். நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எனேபிள் பண்ணுற மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸ் மூலிமா ட்ரைன் ஆகிற பேட்டரியை இது ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஆப்ஸ்க்கு இந்த நேரத்தில் எவ்வளோ சார்ஜ் போகணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஸில் ரொம்ப சார்ஜ் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி இதுவே ஒரு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி உங்கள் பேட்டரியை நீங்கள் பேக்கப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ட்ரிக் நண்பா. இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இது ரொம்பவே ஒர்த்தான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அபவுட் ஃபோன் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பில்டு நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த பில்டு நம்பரை ஒரு 7 to 8 டைம்ஸ் கிளிக் பண்ணணும் நண்பா. அதில் கிளிக் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா யுவர் டெவலப்பர் நோ அப்படின்னு சொல்லி கேட்கும். கேட்ட பிறகு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் பேட்டர்ன் ஆர் பின் லாக் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கேட்கும். கேட்டு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் அந்த செட்டிங்ஸில் இருக்கிற சர்ச் பார் போய்க்கோங்க. சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், இல்லை டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். டெவலப்பர்னு சொன்னாலே வந்துடும். உங்கள்லாம் ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும், அந்த ஆப்ஷனில் போய் பில்டு நம்பர் 7 தடவை கிளிக் பண்ணால் தான் வருமா இல்லைன்னா வராதா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நண்பா அது பண்ணால் தான் வரும். ஒரு சிலரில் ஃபோனில் மட்டுமே இன்பில்டாக இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். 2000 years later. ஓகே நண்பா, ஒரு வழியாக எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு அந்த ஆப்ஷனை. ரொம்ப ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வரணும்னு நினைக்கிறேன். கீழே பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்டை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்க்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ஆப்ஸ், அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் உங்கள் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்னு சொல்லி எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா போனஸ் டிப் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நான் சொல்லாமல் எப்படி நம்ம போவேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. மறக்காமல் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணி இது போனஸ் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் சொன்ன எல்லா ட்ரிக்கும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நான் அப்படிலாம் பண்ண போகிறது கிடையாது நண்பா. வாங்க அந்த போனஸ் டிப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த போனஸ் டிப் பார்க்குற முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நண்பா,
இது ஏன் வந்து நான் கடைசியில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் போடுற வீடியோவை யாரையெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இந்த போனஸ் டிப்பை நீங்கள் பார்த்துருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த போனஸ் டிப் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான டிப் நண்பா. இந்த டிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிப்பு ஏன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த டிப்பை நான் சொல்ல போகிறேன். அது மூலியமாக தான் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா யூடியூபர்ஸும் ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி ரொம்பவே வீடியோ போடுறாங்க. மறக்காம எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அந்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்துலாம். சர்ச்சுக்குள்ளே போய்க்கோங்க, அதாவது செட்டிங்ஸ்குள்ளே சர்ச் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போனுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி யூசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதில் பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த ஆப்ஸ்லாம் வந்து பேட்டரி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும் நண்பா. அந்த டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா டாட்டை கிளிக் பண்ணணும் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ அந்த டாட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும் வந்து ஷோ ஃபுல் டிவைசஸ் யூசேஜ் அப்படின்னு சொல்லி காட்டுது. இது கிளிக் பண்ணனே ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகுது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 58% கிட்ட வந்து, அதாவது 53% கிட்ட வந்து இந்த ஸ்க்ரீன் தான் வந்து நம்ம வந்து பேட்டரியை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இது கட் பண்ணியே ஆகணும். அது கட் பண்ணுறதுக்கான வழி தான் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் டைமர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இல்லைனா வந்து ஸ்க்ரீன் டைம் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபோனில் இருக்கும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் டைம் அவுட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த விஷயத்தை பண்ணுறதுல ரொம்பவே சிம்பிளான விஷயம். உங்கள் பேட்டரி வந்து இப்போ இருக்கிறோட ஒரு 25% கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ் மாற்றிக்கலாம், இல்லை நெவர்னோ கூட வச்சுக்கலாம். அது உங்கள் விஷயம் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு வந்து 15 செகண்ட்ஸ், அதாவது 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஒர்த்தான ஒரு டிப் நண்பா. நான் அதனால தான் வந்து ஒரு எவிடன்ஸ் காமிச்சிட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மறக்காமல் இது யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி சொன்ன எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனும் அது எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் எழுதி வச்சுக்கோங்க நண்பா. இன்னொரு வீடியோ மூலமே உங்களை சந்திக்கிற வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லாஜிக்கல் டெக்னாலஜி. எல்லாம் கடந்து போகும்டா. கீப் லவ்விங், கீப் ராக்கிங். பாய் கைஸ்.